நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் போட்டோஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் கூகுள் போட்டோஸை பயன்படுத்துறீங்க? நீங்க கூகுள் போட்டோஸை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கூகுள் போட்டோஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு த்ரூ சப்ஸ்கிரைப் மூலமா சப்போர்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த கூகுள் போட்டோஸை அதிகம் பேர் பயன்படுத்துறாங்க என்னவோ தெரியல. கூகுள் என்ன பண்றாங்கன்னா இந்த கூகுள் போட்டோஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா புது விஷயங்களை வந்து இந்த கூகுள் போட்டோஸில் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு கூகுள் போட்டோஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத இப்போமே நான் போட்டு உடச்சிடுறேன். அது என்னென்னா, கூகுள் போட்டோஸில் உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் இன்னும் செமையாக, இன்னும் கூடுதலாக நல்ல விதமாக உங்களுடைய ஃபோட்டோ வரணும் நினைக்கிறவங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸே போதுமானது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சமீபத்திய இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உள்ள ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் உள்ள அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோட்டோ எடிட்டிங்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னமோ தெரில, அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஃபோட்டோஸ் ரா ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடிட் பண்ணணும், நல்ல ஒரு ஃபோட்டோவை வந்து வெளியே அவுட்புட்டாக கொடுக்கணும், அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த 10 மில்லியன் 20 மில்லியன் 100 மில்லியன் டவுன்லோட் வாங்கின அப்ளிகேஷனை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அது மூலயமா ஒரு அழகான ஃபோட்டோவை நம்ம எடுப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அதெல்லாம் உங்கள் ஃபோனில் இருந்ததுன்னா உங்களுடைய மெமரியை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்துட்டு ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கக்கூடிய இந்த கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ அதை நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடிட்டர்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறீங்க. சர்ச் பண்ணுறீங்க. இதில் பாருங்கள் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஃபோட்டோ எடிட்டிங்காக. ஸ்னாப்சீட் கூட இருக்குது. கூகுளோட ஸ்னாப்சீட் கூட இருக்குது. அதிகம் பேர் டவுன்லோட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம இதை விட்டுருவோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளோட ஃபோனோட மெமரியை அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போங்க. கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடிட்டிங் இருக்கும். ஸோ அதுதான் புதிய விஷயமா வந்து இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சோன்னா பாருங்கள், என்னுடைய ஃபோட்டோ டாப்புக்கு வந்துருச்சு, சுருங்கிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ், வார்ம், கூல் இந்த மாதிரி 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை 1 by 1 நம்ம டேப் பண்ணிப்போமா. என்ஹான்ஸ், என்னுடைய ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வார்ம், அதுக்கப்புறம் கூல். ஸோ இந்த 3மே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அதில் நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள், அவ்வளோதான். செலக்ட் பண்ணதை மறுபடியும் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அது போயிடும். இது சஜஷன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். க்ராப் பண்ணலாம். க்ராப் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் விட்த் அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீ, ஒரிஜினல், ஸ்கொயர் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் டு ப்ரிவைட் டன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டில் பாருங்கள், பிரைட்னஸ் கூட்டலாம். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட், அப்புறம் ஒயிட் பாயிண்ட், ஹைலைட், ஷேடோஸ், பிளாக் பாயிண்ட், சேச்சுரேஷன், வார்ம், டிண்ட், ஸ்கின் டோன், ப்ளூ டோன், பாப், விக்னெட். பார்த்தீங்களா, ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த கூகுள் ஃபோட்டோஸில் இருக்குது. ஃபில்டர்ஸ், விதவிதமான ஃபில்டர்ஸ் பாருங்கள் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். வாவ், பார்த்தீங்களா, சமல கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஃபில்டர்ஸ் இருக்கும். மோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட இதில் டிஸ்பிளே ஆகுது. டேரெக்டாக தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட இந்த ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போயிடலாம். மார்க்கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல ஏதாவது உங்களுடைய விரல்கள் கொண்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் பென்சில் கூட சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டன். அதுக்கப்புறம் சேவ் காப்பி. ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ஃபோனில் அது சேவ் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், சேவ் காப்பி என்ன பண்ணலாம், சேவ் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரியே கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோட்டோ எடிட்டிங் சொல்லிட்டு செம்மையான ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் பயன்படுத்தணும்னு தோணுமே. ஸோ பயன்படுத்தினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.